வணக்கம் மக்களே. கொச்சின் ஹனீஃபாவா ஒரு நடிகனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா சங்கரோட படங்கள்ல இவர் நெறைய வந்திருப்பாரு. சங்கர் தன்னோட படங்கள்ல மலையாளி ஆர்டிஸ்ட்ட நடிக்க வைக்கிறது ஒரு வழக்கமா கொண்டிருப்பாரு. அப்படி சங்கரோட படங்கள்ல தான் இவர் அதிகமா தோன்ற ஆரம்பிச்சாரு. கொச்சின் ஹனீஃபா அவர்கள் தமிழ்ல கிட்டத்தட்ட 6 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது நெறைய பேருக்கு தெரியாத விஷயம். அவர் எந்தெந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு தமிழ்லங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர் இயக்கிய முதல் படமே ரொம்ப ஸ்பெஷலான படங்க. இந்த படத்தை தமிழக மக்கள் கூட்டமாக தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் எழுதியிருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகுமார், லக்ஷ்மி, ராதிகா, மோகன் போன்றவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஃபிலிமுக்கான ஸ்டேட் அவார்டு வாங்குச்சு. ஸோ இந்த படத்தோட பெயர் பாசப்பறவைகள். இந்த படம் ஃபஸ்ட்டு படமே இவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதே வருஷம் அவர் இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் தான் பாடாத தேனீக்கள். இதுலேயும் ராதிகாவும் சிவகுமாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா 2 வருஷம் கேப் எடுத்துட்டு அவரோட 3வது படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் தான் பகலில் பௌர்ணமி. இந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிச்சு இவருக்கு. அதுக்கப்புறமா 1991 பிள்ளை பாசம் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படமும் ஒரு படுதோல்வி படமாக தான் இருந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறமா இவரோட 5வது படமான வாசலில் ஒரு வெண்ணிலாங்கிற படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இதுவும் இவருக்கு படுதோல்வியே கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா 1993 நாளை எங்கள் கல்யாணம்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படமும் ஒரு படுதோல்வி படமாகவே அமைஞ்சது. அதுக்கப்புறம் இவர் டைரக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு முழுக்க நடிக்கிறதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கல்லீரலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால 2010 கொச்சின் ஹனீஃபா மரணம் அடைகிறாரு. இவர் கடைசியாக தமிழில் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா எந்திரன், மதராசி பட்டணம் போன்ற படங்கள் தான். ஸோ கொச்சின் ஹனீஃபா நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மற்றும் ப்ரமோஷன்ஸ் தேவைப்படுச்சுன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.